அனைவருக்கும் வணக்கம். ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய காவலர் தேர்வு மாதிரி வினாத்தாள் 9 இதில் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அந்த பகுதிக்கான வீடியோக்கள் இருக்குது. அதே போல் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான சைக்காலஜி மற்றும் மேக்ஸ் பார்ட்டுக்குரிய வீடியோக்கள் இருக்குது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய திறனறிவு தேர்விற்கான மேட் பகுதிக்கான வீடியோக்கள் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பற்றிய கமெண்ட் வரவேற்கப்படுகின்றன. புதிதாக இந்த சேனலுக்கு வந்திருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த மாதிரி வினாத்தாள் 9 இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்புமை வார்த்தைகள் அப்படின்ற தலைப்பில் வருது. அனலாகி வேர்ட்ஸ், அதாவது பூச்செண்டு என்பது பூக்களுடன் தொடர்புடையது எனில் வாக்கியம் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, பூக்களில் சேர்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம், பூச்செண்டு தயாரிக்கிறோம். அப்போ வாக்கியம் எதிலிருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள்ல இருந்து தான் உருவாகுது. ஓகேவா? அதனால் வார்த்தைகள் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்தது 2வது கொஸ்டினும் அதே டைப்பில் தான் கேட்டிருக்கிறாங்க. பசுமை புரட்சி என்பது தாவரங்களுடன் தொடர்புடையது எனில் வெள்ளை புரட்சி, அதாவது வெண்மை புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது? அதாவது முட்டைன்னு நாம் சொல்லுவோம். கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா கோழி. ஓகேவா? கோழி முட்டை. அதனால் கோழி தான் ஆன்சர். அடுத்தது 3வது கொஸ்டின் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கில் கோடிங் டீகோடிங்கில் கொண்டு வரலாம். EHFNRQ என்பது BECKON அப்படி என மாறினால் QDFWXULQ என்பது என்னவாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த வார்த்தை இந்த வார்த்தையாக மாறி இருக்கு. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு லாஜிக் கொண்டு வரணும். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் இ. ஓகேவா? செகண்ட் லெட்டர் H. அடுத்து தேர்ட் லெட்டர் எஃப். ஓகேவா? எஃப்க்கு அடுத்தது N. ஓகேவா? எண்ணுக்கு அப்புறம் ஆர். ஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா Q. ஓகேவா? ஆருக்கு அப்புறம் Q. சரி, இப்போ ஈன்றது என்னவா மாறி இருக்குன்னா பின்னு சொல்லி மாறி இருக்கு. அப்போ இசட் டு ஏ வரிசை, இசட்ல இருந்து ஏ வரிசை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஈக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஓகேவா? ஈக்கு முன்னாடி என்ன இருக்கும்? டி இருக்கும். டிக்கு முன்னாடி என்ன இருக்கும்? சி இருக்கும். சிக்கு முன்னாடி என்ன இருக்கும்? பி இருக்கும். ஸோ அப்போ ஈன்றது பியாக மாறி இருக்கு. அதே போல் ஹெச். ஹெச்ன்றது முன்னாடி என்ன பறக்கும் பாருங்க, EFGH. ஓகேவா? அதே போல் எஃப்ன்றது CDEF. என்னன்றது பார்த்தீங்கன்னா KLMN. அடுத்து ஆருக்கு முன்னாடி OPQR. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட்டாக Q. ஸோ Q கொண்டு NOPQ. அப்போ இந்த இசட்ல இருந்து ஏ வரிசையில் எத்தனை ஜம்ப் அப்படின்னா ஒரு 3 ஜம்ப்பு. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் வர்றதுனால -3 நாம் சிம்பிளில் குறிப்பிடுறோம். ஸோ அப்போ 3 எழுத்து 3 ஜம்ப்பு ரிவர்ஸ் ஆர்டர் நடந்திருக்கு. சரி, அப்போ அதே போல் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க? QDEF, அடுத்தது WXU, இப்படி போயிட்டே இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ Qக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா 3 ஜம்ப்பு NOP. இதான் 3 ஜம்ப்பு. அப்போ Nன்னு சொல்லி மாறுது. அடுத்தது டிக்கு முன்னாடி ABCD. ஓகேவா? அடுத்தது CDEF. ஓகேவா? அடுத்தது இப்போ இதை வச்சு 4வது எழுத்து என்னன்னா W. டபிள்யூக்கு முன்னாடி TUVW. அப்போ NACT ஒரு 4 எழுத்து. இதில் தான் NACT வருது. வேறு எதுலேயுமே அந்த NACT வரல. ஓகேவா? அதனால் இதான் ஆன்சர். நீங்கள் மற்றதெல்லாம் செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்தது 4வது அதே டைப் தான். ட்ரையாங்கிள் என்பது SQHZMFKD என மாறினால் கீழ்கண்டவற்றில் எது DWZLOKD ஆக மாறும்? கொஸ்டின் கொஞ்சம் மாற்றிக்குவாங்க இதில். ஓகேவா? சரி,
இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னா, ஸோ ட்ரையாங்கிள் TRIANGLE ட்ரையாங்கிள். இப்போ டீக்கு முன்னாடி எஸ், ஓகேவா, ஆருக்கு முன்னாடி கியூ, ஓகேவா, IH, அடுத்தது ஏவுக்கு முன்னாடி இசட், எண்ணுக்கு முன்னாடி எம், ஜிக்கு முன்னாடி எஃப், அடுத்தது எல்லுக்கு முன்னாடி கே, இக்கு முன்னாடி டி, ஓகேவா. SQH இது வரைக்கும் பாருங்கள், SQH ZM FKD. அப்போ நமக்கு லாஜிக் தெரிஞ்சிச்சு. அதாவது இசட்ல இருந்து ஏ வரிசையில் ஒரு எழுத்து ஜம்ப் ஆகுது அந்த ஆர்டரில், ஓகேவா. சரி, அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எது DWZLOKD ஆக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஆப்ஷன்லேருந்து இதை நம்ம கொண்டு வரணும், அப்படி பண்ணலாம். அப்படின்னா டிக்கு அடுத்த எழுத்து என்ன, இ, அப்படி பார்த்தாலும் சரி. இல்லை இக்கு முன்னாடி வந்து டி, எக்ஸுக்கு முன்னாடி வந்து டபிள்யூ இல்லையா. கொடுத்துக்கிற ஆப்ஷனில் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் EXAMPLE, ஓகேவா. இக்கு முன்னாடி டி, எக்ஸுக்கு முன்னாடி டபிள்யூ, ஏவுக்கு முன்னாடி இசட், எம்முக்கு முன்னாடி எல், பிக்கு முன்னாடி ஓ, எல்லுக்கு முன்னாடி கே, அடுத்து இக்கு முன்னாடி டி. அப்போ DWZLOKD, ஓகேவா, இதான் வந்து மாறும். சரியா, ரைட். அடுத்தது 5வது கொஸ்டின். 325, 259, 204, 160, 127, 105 கொஸ்டின் மார்க் சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ 325க்கும் 259க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். ஸோ இதை நான் எரைஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஹிண்ட்ஸ் எடுக்கிறவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஹிண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. சரியா. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, 325, 259, 325, அடுத்தது 259, அதுக்கப்புறம் 204, அடுத்தது 160, 127, 105, அடுத்தது வந்து இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ 325க்கும் 259க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ல் 9 போச்சுன்னா 6, 1ல் 5 போகாது, 11ல் 5 போச்சுன்னா 6, அப்போ 66 கழிச்சிருக்கிறாங்க. சரி, 259க்கும் 204க்கும் உள்ள வித்தியாசம், 9ல் 4 போச்சுன்னா 5, 5ல் 0 போச்சுன்னா 5, ஸோ அப்போ 55 கழிச்சிருக்கிறாங்க. அடுத்து இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் 4, 10ல் 6 போச்சுன்னா 4, 44 கழிச்சிருக்கிறாங்க. அடுத்து இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் 160க்கும் 127க்கும் உள்ள வித்தியாசம் 33 கழிச்சிருக்கிறாங்க. அடுத்து 127க்கும் 105க்கும் உள்ள வித்தியாசம் 22 கழிச்சிருக்கிறாங்க. அப்போ 66 கழிச்சிருக்காங்க, 55 கழிச்சிருக்காங்க, 44 கழிச்சிருக்காங்க, 33 கழிச்சிருக்காங்க, 22 கழிச்சிருக்காங்க. அப்போ அடுத்தது 11 கழிக்கணும், ஓகேவா. 105ல் 11 கழிச்சா எவ்வளோ வருது, அதான் வந்து விடை. 105ல் 11 கழிக்கிறோம், 5ல் 1 போச்சுன்னா 4, 10ல் 1 போச்சுன்னா 9, ஸோ அப்போ 94, ஓகேவா. ஸோ 94ன்றது தான் விடை. சரியா, ரைட். அடுத்தது 6வது கொஸ்டின். 0.5, 0.5, அடுத்தது 0.55, அடுத்தது 0.65, அடுத்தது 0.8, அடுத்தது கொஸ்டின் மார்க், ஓகேவா. சரி, இப்போ 0.55க்கும் 0.5க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா 5, 5ல் 5 போச்சுன்னா 0, ஓகேவா. அடுத்தது 0. சரி, அப்போ 0.5 கூட 0.05,
இதை கூட்டியிருக்கிறாங்க. ஸோ கூட்டும் பொழுது 0.55 கிடைக்குது, 0.55 கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்மோட 0.05 கூட்டியிருக்கிறாங்க. ஓகேவா? 0.05 கூட்டியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது 0.1 கூட்டியிருக்கிறாங்க. அடுத்தது 0.15 கூட்டியிருக்கிறாங்க. அடுத்தது 0.2 கூட்டணும். ஓகேவா? ஸோ அப்போ 0.8 கூட 0.2 கூட்டினீங்கன்னா 1.0ன்னு வரும். ஸோ அப்போ 1.0 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது ரெயின் என்பது TCKP என மாறினால் கிளவுட் என்பது என்னவாக மாறும்? சரி, ஆர்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 ஜம்ப் ST 2 ஜம்ப், ஏல இருந்து பார்த்தீங்கன்னா BC 2 ஜம்ப், மூணாவது எழுத்து ஐக்கு அப்புறம் JK இல்லையா? அப்போ எல்லாமே 2 ஜம்ப் வந்து ஆயிருக்கு A to Z வரிசையில். அப்போ கிளவுட் அப்படின்னும் போது சிக்கு அப்புறம் DE, அடுத்தது எல்லுக்கு அப்புறம் MN, ஓக்கு அடுத்தது PQ, அடுத்தது U அப்புறம் VW, அடுத்து லாஸ்ட்டாக வந்து D இல்லையா? ஸோ டிக்கு அப்புறம் EF. ஸோ அப்போ ENQWF இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அதாவது 2 ஜம்ப், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது 8வது கொஸ்டின். W = 23, அடுத்தது வின் = 46 அப்படின்னா வேன்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதில் டபிள்யூன்றது 23ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வந்து 23வது எழுத்துன்னு அர்த்தம். டபிள்யூன்றது 23வது எழுத்து. ஏ வந்து 1, B 2, C 3, D 4, Z வந்து 26. அப்போ டபிள்யூ வந்து 23. சரி, வின்னுன்றது 46ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஐ வந்து எத்தனாவது எழுத்து? ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு தான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். ஸோ SRT அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இ வந்து 5வது எழுத்து, ஜே வந்து 10வது எழுத்து, ஓ வந்து 5வது எழுத்து, டி வந்து 20வது எழுத்து, ஒய் வந்து 25வது எழுத்து. சரி, இப்போ நமக்கு ஐ வந்து வேணும் அப்படின்னா இக்கு அப்புறம் F G H I இல்லையா? அப்போ 9, ஐ வந்து 9வது எழுத்து அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். N இல்லையா? MNO, அப்போ ஓக்கு முன்னாடி தான் N இல்லையா? அது அப்போ 14. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 46ன்னு வருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த லெட்டர் வந்து எடுத்து அதை கூட்டியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ வே அப்படின்றதுல டபிள்யூன்றது நமக்கு தெரியும் 23வது எழுத்து, ஏன்றது எழுத்து, ஒய்ன்றது 25வது எழுத்து. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 49 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 49. அவ்வளோதான். சரியா? அடுத்தது 15 பேர் உள்ள வரிசையில் ஏ என்பவர் வலது நோக்கி 3 இடம் நகர்கிறார். இப்பொழுது வலதுபுறத்திலிருந்து 8வது இடத்தில் உள்ளார் எனில் அவரது முந்தைய இடம் இடதுபுறத்திலிருந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ 3 இடம் நகர்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, வலதுபுறத்திலிருந்து 8வது இடத்துல இருக்கிறாராம். அப்போ இந்த இடத்துல ஒரு 7 பேர் இருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து அவர் இருக்கிறார். ஓகேவா? 8வது இடத்துல அவர் இருக்கிறார், இந்த இடத்துல வந்து அவர் இருக்கிறார். சரியா? ரைட். மொத்தம் எத்தனை பேர்? 15 பேர். 15 பேர் அப்படின்னும் போது இப்போ 7, 8, இந்த சைடில் ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ வலது நோக்கி 3 இடம் நகர்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏ என்பவர் வலது நோக்கி 3 இடம் நகர்கிறார். இப்பொழுது வலதுபுறத்திலிருந்து 8வது இடத்துல இருக்கிறாரு. சரியா? ரைட்டு. அப்படின்னா ஒன்று வலதுபுறத்தை நோக்கி அப்படின்னும் போது இங்கே இருந்தால் இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த 1, 2, 3 இங்கேருந்து இருக்கணும் அவர். ஸோ இங்கேருந்து 3வது இடத்துக்கு வலதுபுறம் நோக்கி அப்படின்னா இந்த டைரக்ஷன் நோக்கி நகர்ந்துருக்கிறார். சரி, அப்படின்னா அவர் வந்து இடதுபுறத்திலிருந்து எத்தனாவதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து கொஸ்டின் வந்து வலதுபுறத்திலிருந்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஓகேவா? அப்போ ஏற்கனவே வந்து 8வது இடத்துல இருந்தார் இல்லையா? அப்போ ஒரு 3 இடம் முன்னாடி இருந்தார் இல்லையா? அப்போ 11வது இடம்.
ஓகேவா? ஸோ 11வது இடத்துல இருந்து அவர் இருக்கிறார், வலதுபுறத்தில் இருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்தது, எந்த இரண்டு குறியீடுகளை இடம் மாற்றினால் தீர்வு கிடைக்கும் என்பதை சரிபார்க்க. அதாவது வந்து குறியீடுகளை பயன்படுத்தினால் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எந்த இரண்டு குறியீடுகளை இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க, ஓகேவா? இதில் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. எந்த ரெண்டு குறியீடுகளை மாற்றுறீங்க? இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ளஸ்ஸையும் வகுத்தலையும், இந்த கணக்கில் வந்து ப்ளஸ் வர இடத்துல வகுத்தலையும், வகுத்தல் வர இடத்துல வந்து ப்ளஸ்ஸையும் மாற்றினீங்கன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து தான் வந்து செக் பண்ணணும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இ. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், 5 பெருக்கல் 15 வகுத்தல். வகுத்தல் ப்ளஸ் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ அப்போ வகுத்தல் வர இடத்துல ப்ளஸ் போட்டுக்கணும். -20 ப்ளஸ் 4 இல்லையா? ப்ளஸ் வர இடத்துல வகுத்தல் போட்டுக்கணும். வகுத்தல் 4. இப்போ இதனுடைய மதிப்பு வந்து 77 வருதான்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக போர்ட் மாஸ் ரூல் வந்து பிரகாரம் பண்ணணும். ஓகேவா? சரி, 5ஐயும் 15ஐயும் பெருக்கினா 75 ப்ளஸ்ஸு 7. அடுத்தது 20 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 5. ஓகேவா? அப்போ -5. 75 7 82. 82ல் 5 கழிச்சிங்கன்னா 77. ஸோ அப்போ கரெக்டாக வருது. அப்போ இந்த ப்ளஸ்ஸையும் வகுத்தலையும் வந்து நீங்கள் கொஸ்டினில் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக இருக்குது. இடது பக்கத்தோட மதிப்பு வந்து 77 வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். அடுத்தது 11வது கொஸ்டினும் அதே மாடல் தான். 16 - 21 வகுத்தல் 7 பெருக்கல் 6 ப்ளஸ் 3 = 31 வரணும் நமக்கு. ஸோ எந்த ரெண்டு குறியீடுகளை வந்து மாற்றினா வரும்? ஸோ இதுவும் அதே தான். ஓகேவா? ஆப்ஷனில் இருந்து எரர் அண்ட் ட்ரையல் மெத்தடில் தான் போடணும். ப்ளஸ்ஸையும் பெருக்களையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷன் வந்து 16 - 21 வகுத்தல் 7 பெருக்கல். பெருக்கல் வந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும், ப்ளஸ் 6. ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் வந்தால் பெருக்கல் போட்டுக்கணும், பெருக்கல் 3. சரி, இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து வகுத்தலை தான் செய்யணும். 21 7ஆல் வகுத்தீங்கன்னா 3 ப்ளஸ் 6 3ஆல் பெருக்கினா 18. இப்போ 18ஐயும் 16ஐயும் கூட்டினா 34. 34ல் 3 போச்சுன்னா 31. அவ்வளோதான் வந்து ஆன்சர். சரியா? அப்போ இது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, எந்த இரண்டு குறியீடுகளை இடம் மாற்றினால், ஓகேவா, இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின். சரியா? அடுத்தது, 1லிருந்து 25 வரை உள்ள பகா எண்கள் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ முதல் பகா எண் வந்து 2, அடுத்த பகா எண் வந்து 3, அடுத்தது வந்து 5, அடுத்தது 7, அடுத்தது 11, அடுத்தது வந்து 13, அடுத்தது 17, அடுத்தது வந்து 19. ஓகேவா? இது வரைக்கும் ஆக்சுவலாக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாருமே பகா எண்கள். ஏன்னா வந்து எல்சிஎம் HCF கண்டுபிடிக்கிறதுல ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்ற மெத்தட் பிரகாரம் நம்ம இதனால் தான் வந்து வகுப்போம். ஓகேவா? அதனால் இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ 19க்கு அடுத்தது 20 வராது. ஏன்னா 20 வந்து 2ஆல் வகுப்படும். பகா எண்கள் அப்படின்னா 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கும். 1ஆல் வகுப்படும், அதே நம்பரால் வகுப்படும், வேறு எந்த நம்பராலையும் வகுப்படக்கூடாது. ஆனால் 20 வந்து 2ஆல் வகுப்படுது இல்லையா? அதனால் அது கிடையாது. 21 3ஆல் வகுப்படும், அப்போ அதுவும் கிடையாது. 22 2ஆல் வகுப்படும், அதுவும் கிடையாது. அடுத்தது 23. ஓகேவா? ஸோ அப்போ 23 எதாலையும் வகுப்படாது, அதனால் 23 போட்டுக்கோங்க. 24 2ஆல் வகுப்படும், 25 5ஆல் வகுப்படும். அவ்வளோதான். சரி, இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ எத்தனை பகா எண்கள் இருக்குது? 9 பகா எண்கள் இருக்குது. அடுத்தது, இது வந்து இந்த 2 கொஸ்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான். இந்த 10வது 11வது கொஸ்டினுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, ABயிடம் நேற்று நான் எனது பாட்டியின் மகளின் ஒரே சகோதரனை சந்தித்தேன் என்று கூறினான் எனில் A வந்து யாரை சந்தித்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. A வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, B கிட்ட சொல்கிறாரு, நேற்று நான் எனது பாட்டியின் மகள். பாட்டியினுடைய மகள்னா யார்? அம்மா.
அம்மாவுடைய ஒரே சகோதரனை சந்தித்தேன். அம்மாவோட சகோதரன் அம்மாவோட சகோதரன் வந்து யார்? மாமா, தாய் மாமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் இங்கே ஆப்ஷனில் வந்து மைத்துனன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மைத்துனன்னா ஆக்சுவலாக மச்சான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் ஒத்து வரல. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து தாய் மாமா அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்தது, ரூபாய் 600க்கு 5% வட்டி வீதத்தில் 4 மாதங்களுக்கு தனி வட்டி யாது? ஸோ இது வந்து PNR/100 ஃபார்முலா. ஓகேவா? P வந்து 600. சரி, N வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம், மாதன்றதுனால கீழே வந்து 12 போட்டுக்கணும். அடுத்தது R வந்து 5%, 5/100, அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 2 சைபருக்கு 2 சைபர் போயிடும். ஓரார் 6, ஈரார் 12, ஓரெண்டு 2, 2 2 4. ஸோ அப்போ 2 பெருக்கல் 5, 2 பெருக்கல் 5 வந்து 10, அவ்வளோதான். அடுத்தது, மேலே 13வது கணக்கு வந்து உறவுமுறை கணக்குகள், 14வது கணக்கு வந்து தனி வட்டி. ஓகேவா? அடுத்தது 15, இது வந்து டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை. ராமுவும் சீனுவும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கின்றனர். ராமு தனியாக அந்த வேலையை 15 நாளில் முடிக்கிறார். சீனு அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து இவர் வந்து 10 நாள், 2 பேரும் சேர்ந்து 10 நாள், ஒருத்தர் தனியாக 15 நாள் இல்லையா? ஸோ மேலே ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். 5 பெருக்கல் 10, கீழே வந்து கழிச்சிக்கணும். ஸோ 15ல் 10 கழிச்சிக்கணும். ஸோ அப்போ 15 பெருக்கல் 10, 15ல் 10 போச்சுன்னா 5. ஸோ இதை சுருக்குனீங்கன்னா 4 5, 3 5 5. அப்போ 30 எவ்வளோ? 30. அப்போ 30 நாளில் அவர் முடிப்பார். அடுத்தது, பின்வரும் படத்தில் எத்தனை நாற்கரங்கள் உள்ளன? இது ஆக்சுவலாக வந்து கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து வரும். ஸோ நாற்கரம் அப்படின்றது என்னென்னா 4 பக்கங்களை உடையது. ஓகேவா? அந்த ஷேப் 4 பக்கங்கள் வந்து எப்படி வேணா இருக்கலாம். சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், இணைகரமாக இருக்கலாம், சாய் சதுரமாக இருக்கலாம், இல்லை சரிவகமாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். 4 பக்கங்கள் இருந்தால் அதுக்கு பேர் வந்து நாற்கரம் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இதுக்கு வந்து இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த டயக்ராமில். இது A, இது B, இது C, இது D, இது E, F, இது வந்து G, இது வந்து Hன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ABCD அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். ஸோ ABCD இந்த 4 பக்கமும் சேர்ந்தது வந்து ஒரு நாற்கரம். அதே போல் ABDE, ABDF, ABDH, CDHA, CDEA. ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை நாற்கரங்கள் இருக்குது அப்படின்னா 11 நாற்கரங்கள் இருக்குது. ஓகேவா? அந்த நீங்கள் 4 எழுத்தையும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்கரம் ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு CDEA அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன். இது CD, ஓகேவா? அடுத்தது E, ஓகேவா? CDEA, அவ்வளோதான். இதான் வந்து நாற்கரம். இந்த 4த்தையும் சேர்ந்தால் நாற்கரம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 11 நாற்கரங்கள் வருது. இந்த எழுத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது, 5400 வினாடி என்பது எவ்வளோ மணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3600 வினாடி வந்து ஒரு மணி. ஓகேவா? ஸோ அப்போ 5400 3600ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 3600 டிவைட் பண்ணிங்கன்னா 1.5 வரும். ஓகேவா? ஏன்னா 3600, அதில் பாதி ஒரு 1800 இல்லையா? அப்போ 1.5 மணி நேரம். சரியா? ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா கால அளவைகள் கணக்கில் வரும். அடுத்தது, இது வந்து 18வது கணக்கு வந்து லாபம் நஷ்டத்தில் வரும். தள்ளுபடியில் கொண்டு வந்திருக்காங்க, சதவீதம் கான்செப்டில் வரும். ஒரு மிதிவண்டியினுடைய விலை 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ எவ்வளோ குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா 150 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 1500 ரூபாய்க்கு 150 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. அப்போ 100க்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. தள்ளுபடி சதவீதம்னா 100க்கு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரியா? இப்போ இங்கே வந்து 1500ல் ஒரு சைபர் விட்டால் 150 வருதா? அப்போ 100ல் ஒரு சைபர் விட்டால் எவ்வளோ வரும்? 10. அப்போ 10%, அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அடுத்தது 19வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வரும். இங்கே வந்து ப்ராக்கெட் கொடுத்துருக்குறாங்க. ப்ராக்கெட் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் உள்ள ஏதோ சம்திங் இருக்குது, பவர் வந்து 0 இருக்குது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனிதிங் பவர் 0, A பவர் 0வோட மதிப்பு வந்து 1. ஓகேவா? அதனால் ப்ராக்கெட் எது ஒன்றா இருந்து போது பவர் வந்து 0 இருக்கிறதுனால, அடுக்கு 0 இருக்கிறதுனால 1, அதான் வந்து மதிப்பு. ஓகேவா? அடுத்தது,
20வது கொஸ்டின் வந்து சராசரியிலேருந்து கேட்டுக்கிறாங்க. 5 எண்களினுடைய சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் பொழுது சராசரி 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண் யாது? சரி, இப்போ சராசரியை எண்ணிக்கையால் பெருக்கினா கூடுதல் கிடைக்கும். 5 எண்களினுடைய சராசரி 32னா அந்த 5 எண்ணையும் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த 5 32யும் பெருக்கிக்கணும். ஸோ 5 32யும் பெருக்கினா 160. ஓகேவா? 160. சரி, அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது அப்படின்னா 4 நம்பர் ஆயிடுது. 5 நம்பர்ன்றது 4 நம்பர் ஆயிடுது. சராசரியில் 4 குறையுது அப்படின்னா 32ல் 4 குறைஞ்சா 28. ஸோ அப்போ 4 28யும் பெருக்கினா 4 8 32, மீதி 3, 4 2 8, 8 3 11 கிடைக்குது. ஸோ அப்போ 160லேருந்து 112 கழிச்சிங்கன்னா 48. ஸோ அப்போ அந்த நீக்கப்பட்ட எண்ணோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 48. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது 21வது கொஸ்டின். இது சதவீதத்தில் கேட்டிருக்கிறாங்க. ராம் வாங்கிய 36 பழங்களில் 5 பழங்கள் அழுகிவிட்டன. அழுகிய பழங்களின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 36க்கு 5 பழம் வந்து அழுகிச்சு. அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 100ஐயும் 5ஐயும் பெருக்கி 36ஆல் வகுக்கணும். ஸோ 100ஐயும் 5ஐயும் பெருக்கி 36ஆல் வகுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் பாயிண்டில் தான் வரும். ஸோ 100 பெருக்கல் 5, 100 பெருக்கல் 5 வகுத்தல் 36. சரி, இப்போ 4ஆல் அடித்தோம்னா 9 நாள் 36, 25 நாள் 100. ஸோ இதுக்கப்புறம் எதையும் சுருக்க முடியாது. ஸோ 25 5ஆல் பெருக்கினா 125, 125/9. ஸோ அப்போ 125 9ஆல் வகுத்தீங்கன்னா ஓவர் 9 9, 35. ஓகேவா? ஸோ 9 27, மீதி 8. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே சைபர் சேர்த்துக்கிறோம். 8 9 72, மறுபடியும் 8, மறுபடியும் 8 9 72, இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ 13.88ன்னு வருது. அது வந்து 13.89 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? அடுத்தது, ஜான்சன் தனது காரில் 15 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி பயணம் செய்தார். இப்போ இது வந்து திசைகள் சார்ந்த கணக்குகளில் வரும். ஓகேவா? 15 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி பயணம் செய்தார். இப்போ டைரக்ஷன்ஸ் சம்முக்கு வந்து ஒரு டயக்ராம் போடணும். ஸோ டயக்ராமில் மேலே இருக்கிறது வந்து நார்த்து சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஈஸ்ட் சைடு, கீழே இருக்கிறது வந்து சவுத்து, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து வெஸ்ட்டு. ஓகேவா? சரி, ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட தமிழில் சொல்லியிருப்போம். வடக்கு அப்படின்னா மேலே அம்புக்குறி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு அப்படின்னா கீ வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு அப்படின்னா கீழே அம்புக்குறி, அப்போ கீழ் நோக்கி வர்றது தெற்கு. அடுத்தது மேற்கு அப்படின்றத இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வடக்கு நோக்கி 15 கிலோமீட்டர். அப்போ வடக்கு நோக்கினா இப்படி போகிறாரு. ஓகேவா? ஸோ 15 கிலோமீட்டர் போகிறாரு. அடுத்தது 10 கிலோமீட்டர் மேற்கு திசையில் பயணம் செய்தார். அப்போ மேற்கு நோக்கி 10. அப்போ மேற்குனா இதான் இல்லையா? மேற்கு நோக்கி 10. சரி, அடுத்தது பிறகு தெற்கு திசையில் திரும்பி 5 கிலோமீட்டர். தெற்கு திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் போகிறாரு. அப்புறம் மீண்டும் கிழக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் சென்றார். மீண்டும் கிழக்கு நோக்கி 8 கிலோமீட்டர். ஸோ 8 தான் போகிறாருன்னா பாதி வழி, ஏன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 10 இல்லையா? ஸோ அப்போ 8 போகிறார். அதுக்கப்புறம் மீண்டும் கடைசியாக வலதுபுறமாக திரும்பி 10 கிலோமீட்டர் சென்றார். வலதுபுறம் அப்படின்னா வந்து கடிகார முள் திசை. ஸோ அப்போ கடிகார முள் திசை அப்படின்னும் பொழுது வலதுபுறமாக திரும்பி போகிறார் அப்படின்னா கீழே வராரு. ஓகேவா? எவ்வளோ போகிறார் அப்படின்னா 10. ஓகேவா? சரி, அப்படின்னா ஆரம்பத்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் எந்த திசையில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், இப்போ எங்கேருந்து ஆரம்பித்தார்? இங்கேருந்து ஆரம்பித்தார். ஓகேவா? இங்கேருந்து வடக்கு நோக்கி 15, அப்புறம் மேற்கு நோக்கி 10, அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி 5, அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி 8, கிழக்கு நோக்கி 8 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வலதுபுறமாக திரும்பி 10 கிலோமீட்டர் சென்றார். சரி, வலதுபுறம் அப்படின்னா கடிகார முள் திசை வரும். ஓகேவா?
ஸோ அப்போ கடிகார முள் திசைனா இந்த சைடு தான் வரும். சரி, இப்போ இதுக்கும் உள்ள தூரம் இது வந்து இங்கே இருக்குது, இது வந்து இங்கே இருக்குது இல்லையா? சரி, இப்போ இப்படி ஒரு டாட்டர் லைன் போட்டோம்னா இது 8 அப்படின்றதுனால இது 8, மொத்தம் 10 இல்லையா? அப்போ இது 2 வரும். அப்போ கீழே இருக்கிறதோ 2. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்குள்ள தொலைவு வந்து 2 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஆனால் திசை வந்து எந்த திசையில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த திசையில் உள்ளார் அப்படின்னா தெற்கு திசையில் உள்ளார்ன்ற மாதிரி தான் நமக்கு வருது டயக்ராமில். ஆனால் இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேற்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக திரும்பி தான் கொடுத்துருக்குறாங்க 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட்டு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 தெற்கு நோக்கி இருக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக வந்து எந்த திசையில் போயிட்டுருக்கிறாருன்னா தெற்குன்னு சொல்லலாம். இது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்த இடத்திலிருந்து எந்த திசையில் உள்ளார் அப்படி அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்ப இடம் இது வந்து இறுதியாக இருக்கிற இடம். ஸோ எந்த திசையில் வருது? மேற்கு திசையில் வருது. அதனால் மேற்கு ஆன்சர். ஓகேவா? 2 கிலோமீட்டர் மேற்கு. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவர் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறார்னு கேட்டாங்கன்னா தெற்கு திசையில் சென்று கொண்டிருக்கிறார்னு சொல்லணும். ஆரம்பத்த இடத்திலிருந்து இப்போ இறுதியாக உள்ளது எந்த திசை அப்படின்னு கேட்டால் மேற்கு திசை. அதனால தான் வந்து ஆப்ஷனில் வந்து மேற்குன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? அடுத்தது, ஏ என்பவர் 10 மீட்டர் முன்னோக்கி நடந்தார். பின்பு வலதுபுறமாக திரும்பி 10 மீட்டர் நடந்தார். ஒவ்வொரு முறையும் இடதுபுறமாக திரும்பி 5, 15, 15 மீட்டர் நடந்தார். ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? சரி, இவர் ஃபஸ்ட்டு வந்து எந்த திசையை நோக்கி நடந்தார் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கல. ஓகேவா? ஏ என்பவர் 10 மீட்டர் முன்னோக்கி நடந்தார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் இதை அழிச்சிட்றேன். சரி, இப்போ வந்து இப்போ இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து இங்கே இருக்கிறாருன்னா இங்கேருந்து முன்னோக்கினா இப்படி தான் வரும், இந்த திசையில் வரும். ஓகேவா? முன்னோக்கி 10 மீட்டர். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா வலதுபுறமாக திரும்பி, வலதுபுறம்னா கடிகார முள் திசை, வலதுபுறமாக திரும்பி 10. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இடதுபுறமாக திரும்பி 5, 5, 5. இடதுபுறம்னா கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில், அப்போ இந்த சைடில் ஒரு 5. அடுத்தது இந்த திசையில் ஒரு 15. அடுத்தது இந்த திசையில் ஒரு 15. இப்படி திரும்புகிறார். ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கே முடிஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது 10ன்றதுனால இது 10. அப்போ மேலே வந்து எவ்வளோன்னா 5 வரும். ஏன்னா மொத்தம் 15 இல்லையா? அப்போ 10 + 5 தான் 15. அப்போ மேலே இருக்கிறது வந்து 5. இது 5னா இது எவ்வளோ? செவ்வக மரதானல்ல, எதிர்பக்கம் வந்து சமம். அப்போ இதுவும் 5 தான். ஸோ அப்போ ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்கிறாருன்னா 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாரு. அவ்வளோதான். அடுத்தது, எந்த வரைபடம் கடுகு, பார்லி, உருளைக்கிழங்கு ஆகியவற்றிற்கு இடையே உள்ள உறவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது மூணுமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு அற்றது. ஓகேவா? எதுக்குமே வந்து ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. சரியா? மூணும் வெவ்வேறு. கடுகு வேறு, பார்லி வேறு, உருளைக்கிழங்கு வேறு. அதனால் வந்து இ தான் வந்து ஆன்சர். மூணும் தனித்தனியாக இருக்கிறது தான் வந்து ஆன்சர். அடுத்தது, ஒரு தொடர் வண்டி ஒரு தந்தி கம்பத்தை 15 வினாடிகளிலும் ஒரு நடைமேடை அதன் நீளம் 100 மீட்டர் அதை 25 வினாடிகளிலும் கடந்தால் தொடர் வண்டியினுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவை ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா தந்தி கம்பத்தை 5 வினாடிகளில் கடக்குதான் தொடர் வண்டி. சரியா? சரி, தொடர் வண்டியினுடைய நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தொடர் வண்டியினுடைய நீளம் வந்து தொடர் வண்டியினுடைய நீளம் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி,
டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. சரி, இப்போ ஸ்பீட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸு பை டைம் ஈக்குவல் டு ஸ்பீடு, இது ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது, ஓகேவா? அதான் ரயிலினுடைய நீளம் வந்து எக்ஸு. டைம் வந்து எவ்வளோனா அந்த தந்தி கம்பத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ 15 வினாடிகள், அப்போ 15 ஈக்குவல் டு ஸ்பீடு, ஓகேவா? சரி, அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே டிஸ்டன்ஸு பை டைம் ஈக்குவல் டு ஸ்பீடு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நடைபாதையோட நீளம், ஸோ நடைபாதையோட நீளம் 100, தொடர் வண்டியினுடைய நீளம் வந்து எக்ஸு. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். ஸோ 100 ப்ளஸ் எக்ஸு பை 25 ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது, ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டு எஸ்ஸையும் வந்து நாம் கம்பேர் பண்ணுறோம், ஓகேவா? சரி, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் பை 15 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் எக்ஸு பை 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, இப்போ 25யும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே சுருக்கத்தினாலும் சுருக்கிக்கலாம். 3 5 5 25. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 5 எக்ஸையும் பெருக்கினா 5 எக்ஸு, ஓகேவா? ஈக்குவல் டு 3யும் 100யும் பெருக்கினா 300. அடுத்தது 3 எக்ஸையும் பெருக்கினா 3x. இந்த 3x இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸு, 5xல 3x போச்சுன்னா 2x. ஸோ 2x ஈக்குவல் டு 300. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 300/2 எவ்வளோ? 150. எக்ஸுன்றது என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரயிலினுடைய நீளம். அப்போ ரயிலினுடைய நீளம் வந்து 150, அவ்வளோதான். சரியா? அடுத்தது விஷால் மற்றும் சேகர் ஆகியோரின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 14:17. 6 வருஷங்களுக்கு பிறகு அது 17:20 என மாறுகிறது எனில் சேகரினுடைய தற்போதைய வயது என்ன? சரி, இப்போ இங்கே சேகர் வந்து பார்த்தீங்கன்னா 17னுடைய மடங்காக இருக்கணும். ஸோ 17னுடைய மடங்குனா 17 17 ஒத்து வருது, 17 51 ஒத்து வருது, 17 34 ஒத்து வருது, 28 மட்டும் ஒத்து வரல, அதை விட்டுருங்க, அப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ 3மே 17னுடைய மடங்காக இருக்குது. அப்போ அதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. 6 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா இந்த முதல்ல 17 இருக்கு இல்லையா, 17 கூட 6 கூட்டினா 23, 51 கூட 6 கூட்டினா 57, 34 கூட 6 கூட்டினீங்கன்னா 40, இப்படி கிடைக்குது. சரி, 6 வருஷத்துக்கு பிறகு 17:20 அப்படின்னா சேகர் என்னாவது 20னுடைய மடங்கு, 20னுடைய மடங்கு எது? 40, ஓகேவா? இது ரெண்டும் கிடையாது. அப்போ 34 தான் ஆன்சர், ஓகேவா? ரைட். இரண்டு எண்களினுடைய கூடுதல் வந்து 20, அவைகளினுடைய வித்தியாசம் 8 எனில் அவைகளினுடைய வர்க்கங்களினுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெண்டு நம்பரை கூட்டினா வந்து 20 தான், ஓகேவா? சரி, இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டு நம்பர் வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ ரெண்டு நம்பரை கூட்டினா 20. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித்தியாசம் வந்து 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வித்தியாசம்னா எக்ஸில் இருந்து ஒய்யை கழிக்கிறேன், வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கூட்டினீங்கன்னா 2x இஸ் ஈக்குவல் டு 28 அப்படின்னு கிடைக்கும். இதிலிருந்து x இஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லி கிடைக்குது, ஓகேவா? சரி, x ஈக்குவல் டு 14ன்றத இந்த xy ஈக்குவல் டு 20ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 14 ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 20. இதில் இருந்து y இஸ் ஈக்குவல் டு 20ல் 14 போச்சுன்னா 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 14, y இஸ் ஈக்குவல் டு 6, அந்த ரெண்டு நம்பர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வர்க்கங்களினுடைய வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ 14 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 196, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 160, ஓகேவா? ஸோ அப்போ 160 தான் ஆன்சர், ஓகேவா? அடுத்தது மோகனினுடைய தந்தை மோகனை போல 4 மடங்கு வயது உடையவர். 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களினுடைய வயதுகளின் கூடுதல் 43 ஆகும் எனில் மோகனினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் மோகனினுடைய தற்போதைய வயது 5 இருக்கலாம், இல்லை 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 10 இருக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனாக கொடுத்துக்கிறாங்க 4 மடங்கு வயது உடையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அப்பா வந்து 4 மடங்குனா 4 5 20, 4 7 28, 4 8 32, 40 40 இப்படி கிடைக்குது. சரி, 4 வருடங்களுக்கு பிறகு 4 வருடங்களுக்கு பிறகுனா 2 பேருக்குமே 4 வயசை கூட்டணும். ஸோ அப்போ இது கூட 4 கூட்டினோம்னா 9, 7 கூட 4 கூட்டினா 11, 8 கூட 4 கூட்டினா 12, 10 கூட 4 கூட்டினா 14. அதே போல் 20 கூட 4 கூட்டினா 24, 28 கூட 4 கூட்டினா 32, 32 கூட 4 கூட்டினா 36, 40 கூட 4 கூட்டினா 44. சரி, ஆனால் கூட்டினா என்ன ஆகணும்னா 43 தான் வரணுமா. அப்போ இதுதான் ஒத்து வருது. 11 32 கூட்டினா தான் 43 வருது. அப்போ 7 தான் வந்து ஆன்சர். அவ்வளோதான். சரியா? ரைட். அடுத்தது 29வது கொஸ்டின். 5 மனிதர்கள் 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார்கள். 8 மனிதர்கள் 10 மணி நேரம் வேலை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா M1 D1 H1 by W1 ஈக்குவல் டு M2 D2 H2 by W2. ஓகேவா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மனிதர்கள் 8 மணி நேரம் வேலையை செய்து 20 நாட்களில் முடிக்கிறாங்களாம். அப்போ M1க்கு பதிலாக 5, டேக்கு பதிலாக 20, ஹவர்ஸுக்கு பதிலாக 8. ஓகேவா? ஸோ அப்போ 5 பேர் 20 நாளில் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? டிவைடட் பை ஒர்க்கு வந்து எதுவும் கொடுக்கல, அதனால் ஒர்க்கு போட தேவையில்லை. அடுத்தது 8 மனிதர்கள் 10 மணி நேரம் வேலை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 8 பேர் D2 கண்டுபிடிக்கணும், 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 8க்கு 8 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 10 அடித்தோம்னா 2 டைம்ஸு, அப்போ I 2 10, அப்போ 10 நாள் ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது A என்பவர் 33 பேர் உள்ள வகுப்பில் 13வது இடத்தில் உள்ளார். ஓகேவா? சரி, இப்போ இதை ரைஸ் பண்ணிடலாம். சரி, ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா A என்பவர் 33 பேர் உள்ள வகுப்பில் 13வது இடத்தில் உள்ளார். 13வது இடத்துல இருக்கிறார். ஓகேவா? அப்போ இவருக்கு முன்னாடி வந்து 12 பேர் இருக்கிறாங்க. இவர் வந்து 13வது ஆளாக இருக்கிறாரு. மொத்தம் 33 பேருன்றதால இந்த இடத்துல ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது B என்பவருக்கு கீழ் 5 மாணவர்கள் உள்ளனர். சரி, இது வந்து A. சரியா? ரைட். B என்பவருக்கு கீழே 5 மாணவர்கள் உள்ளனர் எனில் A மற்றும் B கிடையே எத்தனை பேர் உள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல B போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல B போட்டிங்கன்னா இவருக்கு கீழே வந்து 5 பேர் இருக்காங்களாம். ஓகேவா? ஸோ இவருக்கு கீழே 5 பேர், மேலே வேணா போடுறேன். இவருக்கு கீழே வந்து 5 பேர். சரியா? ரைட்டு. இப்போ இவருக்கு கீழே 5 பேர், B ஒருத்தர் 6 பேர். அப்போ 6 பேர் 20ல் 6 பேர் போச்சுன்னா இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 14 பேர் இருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ அதான் கொஸ்டின் கேட்குறான். ஏவுக்கும் பிக்கும் இடையே எத்தனை பேர் உள்ளனர் அப்படின்னா 14 பேர் வந்து இருக்காங்க. அவ்வளோதான். சரியா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வு 9க்கான கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094க்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேர்வுக்கு தேவையான கருத்துகளும் இருக்குது, மாதிரி தேர்வுகளும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அரசு நடத்திய வினாத்தாள்களுக்கான விடைகளும் இருக்குது. அனைத்தையும் முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.